பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். இந்த செய்திகளை முழுமையாக பாருங்கள். ஒரு சிலர் முழுமையாக பார்க்க மாட்டீங்க. ஒரு டைம் கிடைக்குமா ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது என்னன்னு சொல்லி, இது ஒரு விசேஷமான ஒரு செய்தி. இந்த உலகத்தில் என்னத்துக்காக நம்ம கேட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு வகையிலேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். சில விஷயங்கள் கிடைக்காது, ஆனால் இதுக்காக கண்டவர் நிச்சயமாக வாங்கி கொடுப்பார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 1 நாளாக 29ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் பார்த்தோன்னா, ஆலயத்தை கட்டுவதற்காக இஸ்ரவேல் மக்களோடு பேசும்படி ஏற்படுத்தினார். அந்த பேசும்போது ஏற்படுத்தும் போது உங்களில் உற்சாகமாக கொடுப்பவன் யார் என்று 1 நாளாக 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி கேட்ட உடனே ஏராளமான ஜனங்கள் கொடுத்தாங்க. அதில் 14ஆம் வசனம், உன் கருத்தில் வாங்கி உமக்கே நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க ஜனங்க அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு எனக்கு தான் தெரியும் அந்த பணத்தினுடைய கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது உவாகத்தில் சொல்லுவார் 8:18, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை நான் தான் உனக்கு கொடுக்குறேன் இல்லையா. இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கும்போது நான் திருப்பி பதில் சொன்னோமோ அதுக்கு உடனடியே பதில் வச்சுருப்பார். சில அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த வெயிலில் நான் அலைஞ்சு தெரியுது, எனக்கு தான் தெரியும். இவர் கேட்பார் ஆலயத்தை கட்டுவாங்க, எப்படி கொடுக்குறது இந்த இரவுலாம். அந்த இரவு முழுவதும் நீ பிரயாசப்பட்டு பலனில்லாதவனுக்கு பலனை கொடுத்த கத்த நம் தேவனாக கத்த வேறு நிறைய இருக்குங்க. நீங்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை படிச்சு பாருங்க, கொடுக்கறத பற்றி அவ்வளோ வச்சிருப்பாரு. நான் அதை பற்றி ரொம்ப பேச மாட்டேன். கடந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்திகளில் சொல்லிக்கொண்டே வந்தேன். இந்த ஆண்டு துவக்கும் போது ஒரு பணத்தினால நான் ஒரு காரியத்தை துவக்கி எப்பவுமே தோல்வி அடைந்தது. நான் முதல்ல தோல்வி அடைஞ்சிட்டேன். தோல்வி அடையதோடு அசிங்கப்பட்டேன். அப்போ அந்த பணத்தை ஒரு சிலது எடுத்து ஒரு சிலர் கொடுத்த காணிக்கை நிமித்தமாக இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்து தளத்தை போட்டு விட்டேன். இப்போ தளத்தை போட்ட உடனே இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தணும் இல்லையா. இந்த ஆலயத்தை எப்படி ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். இந்த மாதம் கூட நான் அரிசியெல்லாம் கொடுக்கல, ஏழைங்களுக்கு கொடுக்கல, யாரையும் சந்திக்கலன்னு வச்சுக்கேன். ஏன்னா என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவேன். அது பெருமையாக நான் அங்கே வாங்கி இங்கே வாங்கி கொடுக்குறதுனால நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன மாதந்தோறும் இவர் வரை ஃபோனும் பண்ணி நம்மளே கஷ்டப்படுறன்ற அளவுக்கு சொன்னதுனால ஒரு சிலர் நாவலேருந்து வந்துச்சு அந்த வார்த்தை. ஒருத்தர் சொன்னால் போதும். அதாவது ஒரு தோட்டத்தில் போய் விதைக்கிறோம், ஒரு நிலத்தில் விதைக்கிறோம், ஒரு பகுதி அவங்க பாதிக்கப்படும் போது முழுமையாக என்ன பண்ணுவோம், அதே தான் நடக்கும். அப்போ அது ஒழுங்குபடுத்துகிற வரைக்கும் அதைக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. அதனால அதை நிறுத்திட்டேன். நம்ம யாருக்கிட்டையும் யாரையும் எதிர்பார்த்து வாங்கி அதை கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களே கொடுக்க சொல்லாமல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதுவும் அப்படி கிடையாது. இது ஆலயம் கட்டுவதற்காக தான் 1 நாளாக 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொன்னதை போல் உங்களை உற்சாகமாக கொடுப்பவன் யாருன்னு கேட்டார் ஆண்டவர். உங்களையும் கேட்குறாரு, உங்களுக்கு உற்சாகமாக கொடுப்பவர் யாருன்னு கடவுளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் ஓடுறேன், நான்லாம் இன்றைக்கெல்லாம் பிரயாசப்பட்டேன். ஒரு காலகட்டத்தில் கிடைக்காத காலத்தில் கிடைக்கும்படி ஏற்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதை மறந்து போயிடாதுங்க. இது ஊழியக்காரனாக என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியல சூழ்நிலை. இன்றைக்கி பலர் பல ஆலயத்தை கொடுத்து பேசுகிறீங்க, அது உங்கள் விசுவாசம், நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் இந்த ஊழியக்கார மகிழ்ச்சியின் ஜெப வீட்டின் சார்பாக 24 ஹவர்ஸும் வேலை செய்து கொண்டிருப்போம். பல ஊழியர்களுக்கு மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தீங்கன்னா மாறாதவர். நான் படிக்க இருபுறம் கருக்குள்ள பட்டைய 66 புத்தகத்தில் எந்த இடத்துலையும் சபைக்குடி பேர்கள் அங்கே காட்டப்படாது இல்லையா. ஒரு சிலர் பேசாமல் பண்ணணும், இப்போ என்னமோ பேசாமல் பண்ணுறாங்க. அது ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், இல்லை இசிஐயாக இருக்கலாம், இண்டிபெண்ட் சர்ச்சிங் பலது உண்டு. சென்னையில் பார்த்தீங்கன்னா மனநோய் மருத்துவமனைக்கு வழியில் போயிட்டீங்கன்னா நிறைய சபைக்கு தலைமை சபைகள் அங்கே தான் நிறையா இருக்கும். அதுபோல் அநேக நேம் இருக்கு இல்லையா. இப்போ என் ஆலயத்தை கீழே வரைக்கும் நான் கட்டி முடிச்சினே தவிர பூசலை. மேலே பக்கம் கட்டி முடித்தாது இந்த ஆலயம் என்னன்னு உலகத்துக்கு தெரியும். இதை கட்டி முடிக்கணும்னு சொன்னால் இந்த 6 மாத காலம் எதுவும் நான் கேட்க விரும்பல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஒரு அதிசயத்தை கடவுள் செய்தார். அதுக்கப்புறம் அவங்க என்னை பார்க்க வரல, என்கிட்ட அவங்க நன்றி மட்டும் சொன்னால் அது கடவுளுக்கு சொல்லுமான்னு சொல்லிட்டேன். இப்போ 2 மாதத்துக்கு முன்பாக ஃபோனில் பேசினாங்க. பேசும்போது சொன்னாங்க ஏதாவது செய்யணும் போல இருக்கும். அப்போ சொல்லி செங்கல் வாங்கி கொடுங்கம்மா, மணல் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு பல லட்சத்துக்கு நஷ்டப்பட்டாங்க, கர்த்தர் லாபத்தை கொடுத்துட்டார். அவங்க இப்போ 2 நாட்களில் செங்கல் வாங்கி கொடுத்தாங்க. அந்த செங்கல் தான் இப்போ வாசல் படியில் இருக்குது. இந்த ஆலயத்தை மேலே ஒழுங்குபடுத்தினால் இது ஆலயமாக தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது.
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று உங்களுக்கு கேட்கும்படியாக தேவனை ஏவப்படுத்த இந்த காரியத்தை கொடுத்து இந்த 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, கேட்கறதே கிடையாது. உங்களில் சிலர் சொல்றீங்களே எங்கள் சபை எனக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னா நான் அந்த கொடுக்குறன்ற எண்ணமே இருக்காது. அப்போது அவங்கள நம்ம எதுவும் பேசுறது விரும்பலை. ஆனால் சிலருங்க இந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா சிலர் காணிக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க, சிறு காணி கடந்த ஆண்டு இருப்பான். ஆனால் ஒரு ஆண்டு கொடுத்தா அதை பல ஆண்டுகள் அதையே கணக்கு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமைகள் அப்படி கிடையாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த சூழ்நிலையில் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காத போனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், அது நேசித்து இருக்கணும் என்று தான் ஓடியாருவேன் எல்லாருக்காக. ஆனால் தேவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தா அதை கட்ட முடியாத சூழ்நிலை போது உங்களிடத்துல கேட்கும்போது அந்த உள்ளங்கள் உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு சித்தமான அது செய்யுங்க. அப்போது லூக்காவில் படிக்கப்படும் போது 5ஆம் அதிகாரத்தில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத இருந்த விசுவாசிகள் எத்தனையோ பேர், எத்தனையோ காலம் ஓடியாருவாங்க, முடியாத இருக்க அந்த காலத்தை கடவுள் போய் ஜெபித்த பிற்பாடு அங்கே வெற்றி பெறுவார், கடவுள் செய்வார். அந்த வெற்றி கொடுத்த பிற்பாடு ஒரு சந்தோஷம் உண்டு. பேதருக்கு எப்படி சந்தோஷம் வருது? தான் வாழ்க்கை என்ற படகை தேவனுக்காக கொடுத்தாங்க. கொடுத்தவனுக்கு திருப்பி கொடுக்கும்போது அழுக்கி குளிக்க சந்தோஷம் உண்டாகக்கூடிய அங்கே காணும்படியாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவான், சத்தியத்தை கேட்டு உங்களுக்குள்ள சத்தியத்தை படித்திருந்தால் லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்து பாருங்கள். உன் வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன்றான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாத இடத்துக்கு உன் வார்த்தையின்படி நான் வளைய போட்டவுடனே ஏராளமாக வேண்டிய கண்கள் இல்லாத இடத்துல இருப்பதை போல கொண்டு வர கர்த்தருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே எப்படி சொல்கிறது, நான் ஆபிரகாமினுடைய மனைவி வனாந்தரத்தில் விடப்படும் போது ஆகாரே என்று அங்கே படிக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களுடைய மகனுக்காக போராடி கொண்டிருக்கோம். ஆதி 21ஆம் அதிகாரத்தை போராடி கொண்டு வனாந்தரத்தில் விட்டுருவாங்க. அந்த மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைப்பட்ட மகளாக இருந்தாள். அந்த அடிமைப்பட்டவள் மனைவியாக மாறுறா. அவளுக்கு ஒரு கர்ப்பம் திறக்கப்படுது, இஸ்மாயில் என்று ஒரு கர்ப்பம் திறக்கப்பட்டது. தன் மனைவி சொல்லப்படும் போது வனாந்தரத்தில் வீடுன்னா விட்டுட்டு வந்துடுவான். அப்போ வனாந்தரத்தில் இந்த கிராமத்தில் மாட்டிக்கொண்டு இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் அப்போ கடவுளுக்கு தானே சொன்னாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கடவுளுடைய மன்றாடும் போது ஆகாரே உன் பிள்ளையின் சத்தம் கேட்டதுன்னு இருக்கு பைபிளில். பிள்ளையின் சத்தம் கேட்டது மட்டும் இல்லை, கண்கள் திறக்கும் போது இல்லாத தண்ணியை இருப்பதை போல் தேவனை வெளிப்படுத்தினார். நீங்கள் தேவனுக்காக செய்து பாருங்கள். ஆதி மனிதனுக்கு ஆபிரகாமனுக்கு தன் மனைவியாக நேசித்தவர் வனாந்தரத்தில் விட்டு வந்தாலும் கர்த்தர் சொன்னபடி அவங்கள ஒரு வம்சமாக நான் மாற்றுவேன்னு ஆதியாக 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சீங்கன்னா திட்டவட்டமாக இருக்கும். 10லேருந்து எடுத்தமான அந்த வசனத்தை வனாந்தரத்தை விட சொன்ன மனைவி சொல்லபடி செய்யன்னு சொன்னதும் கடவுள் தான். வனாந்தரத்தில் கலங்கி வைக்கிற அந்த மனைவிக்கு உதவி செய்யறதும் கடவுள் தான். அது போலங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் சம்பாதிச்சேன், நான் ரவுண்ட் பண்ணிட்டு வரேன், என்னை இரவு முழுதும் பிரயாசப்பட்டு வந்தேன், இது ஆண்டவருக்காக கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கேன். கொடுத்து பாருங்கள், அலைக்கு குலுக்கி சந்தோஷமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். லூக்கா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனப்படி வலையை போட்டான், ஏராளம் மீன் எடுத்தான். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக முன்னால் ஏந்தளவுக்கு செய்து பாருங்கள். நான் நிறைய பேர் கேட்டேன், இந்த கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் கவுன்சிலுடைய கணவரை கேட்டேன். அவர் யாருன்னா இந்த ஆலயத்துக்கு ஆரம்ப ஸ்டேஜில் கட்ட வரும்போது ஏராளம் மண் எல்லாத்தையும் இறக்கணும் தான். அவர் பதவியில் இருக்கும்போது கேட்கல, பதவி இல்லாத காலத்தில் தான் இப்போ அவர் கேட்டேன் பார்க்கலான்னு. கிராமத்தில் உள்ளவங்க இல்லையா, அப்போது சிலர் கேட்குறோம். திருத்தலில் ஒருத்தர் இருக்கார், அவரு ஒரு நல்ல தம்பி, அவரும் பல ஏழைகளுக்கு ஓடி போய் உதவி செய்கிறார். அவரை கேட்டு நான் பார்க்கலானா அப்படின்னு தான் சொன்னார். சென்னையில் ஒரு தம்பி, அவரும் சொன்னால் நான் எப்படியாவது பார்த்து ரெடி பண்ணி ஒழுங்கு பார்த்துறேன். எப்படின்னா ஒரு அம்மாவுக்கு கடவுள் செய்த அதிசயங்களுக்கு 2000 கல் எடுத்து இறக்கிட்டாங்க. இது இறக்கணும் போது 6 மாதமாக கேட்காது உங்களுக்கு கேட்க வைக்கிறார் கடவுள். அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்காக நாங்கள் பட்ட பிரயாசத்தை ஜபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய ஒரு பணத்தில் நஷ்டப்படும் போது அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார் கர்த்தர். அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க இருக்கிற பிரச்சனையில் அவங்க பார்த்து மன சந்தோஷத்தோடு போயிட்டாங்க. ஆனாலும் 2வது பேசலை, 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அப்போ பேசப்படும் போது அவங்க என்னை கேட்குறாங்க. கேட்டதே அவங்க உடனடியாக திருத்தில் ஒரு சகோதரிக்கிறாங்க. அவங்க மூலியமாக அதை அனுப்பி 2000 கல்லை வாங்கி கொடுத்துட்டாங்க. பக்கம் அன்பு சகோதரியாக இருக்கலாம். ஏன்டா 6 மாதமே இதை பற்றி பேசவே இல்லைன்னா என்கிட்ட அப்படி ஒரு ஏவுதல் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போது நான் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் இடத்துல கொஞ்சம் மீறி செஞ்சேன்னா அதில் நஷ்டப்படுவேன். அவமானப்பட்டேன். ஜனவரி மாதமே கொஞ்சம் அவமானப்பட்டு கை செதறி சில பணங்கள்லாம் கையை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் ஓரளவுக்கு வந்த பணத்தை எடுத்து தான் அந்த தளத்தை போட்டோம். ஒரு சிலர் காணி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் தளத்தை. ஆனால் தலை போட்டு எடுத்து சபையை கட்டி முடிக்கணும் இல்லையா, அதனால தான் உங்களிடத்துல கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படணும். கர்த்தர் சொன்னதை போல் நான் கேட்குறேன், கொடுக்க மனது உள்ளவருக்கு கொடுங்க.
கர்த்தர் லூக்கால சொன்னதை போல பேதருக்கு எப்படி அழைக்கு குளிக்கு சந்தோஷம் உண்டாக்கி கொடுத்தாரு, அப்படி உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா 1 நாளாகத்து நல்லா 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. உற்சாகமா கொடுப்பவன் யார்? ஆலயத்தை கட்டுவது கேட்குறாரு ஆண்டவர், உங்களில் உற்சாகமாக கொடுப்பவன் யார்? நீங்கள் என்ன பேசுகிறாங்க சில நம்ம கேட்டால், நான் இன்னைக்கெல்லாம் பிரயாசப்பட்டு வரேன், இருக்கிறது அந்த பணம் தானே, ஆனால் அதை தான் சொல்லாதீங்க கடவுள்கிட்டன்றார். ஆண்டவரே சொல்லுவார். உபாகத்தை படித்து பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் படிச்சுன்னா சொல்லுவார். தான் சம்பாரிச்சுன்னு சொல்லாது, ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சது பலம் கொடுத்தவர் கர்த்தர். அது 18 திட்டமாக இருக்கும். பக்கம் அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இத்தனை மாதம் உங்களை எதுவும் நான் கேட்கல. நீ அன்பு சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இதயம் இதை கேட்கும்போது திறக்குது என்று சொன்னால் கொடுக்கிறார் என்று அர்த்தம். இதை கேட்கும்போது அது இதயம் திறக்கலை என்று சொன்னால் கொடுக்க நிச்சயம் மனது இருக்காது. பார்க்குற அன்பு சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நல்லா ஜோம் பண்ணுங்க. வரக்கூடிய மாதங்கள் இந்த நாட்கள்லேருந்து வரக்கூடிய இந்த 7ஆம் மாதம் வந்துன்னா 16 வருஷம் தொடர்பு இந்த கிராமத்துக்குள்ளே வந்து பலவிதமான போராட்டத்தோடு இங்கே அவதிப்பட்டு தான் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் சில அவமானத்தைப்படக்கூடிய சூழ்நிலையாக மாறி, ஆனாலும் எனக்கு இந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டிடணும். ஆலயம் கட்டுவது, வீடு கட்டுவது, திருமணம் செய்தல் லேசான காரியம் கிடையாதுங்க. அதுக்காக முழுமையாக கடவுளுடைய ஆதாயம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. 6 மாத காலம் எதுவும் கேட்க நான் அனுமதிக்கலை, எதுவும் மனசுக்கு ஏறல. ஆனால் 2 நாட்கள்லேருந்து ஒரு சகோதரி செய்த தர்மம் அவங்க கடவுளுக்காக உற்சாகமாக கொடுக்க வந்ததுனால இது கேட்க வரும்படி கர்த்தர் உணர்த்தினார். ஆனால் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படினார். கேட்டிருக்கிறேன், கொடுக்க மனதுள்ளவருக்கு என் செல் நம்பர் தான் 888 தான். அது நம்பர்னா என்னுடைய உங்களுக்கு அனுப்பும் போது நான் சேர்த்து அனுப்புகிறேன். சில சொல்லுவாங்க எதில் அனுப்புனேன்னு தெரியல, என்னுடைய நம்பரே அனுப்புகிறேன். அதை பாருங்கள். இதில் ஒரு 5 நாள், அடுத்த மாதத்தில் ஒரு 5 நாளுக்குள்ளே அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக இதை நம்ம கட்டி முடிப்போம். ஆலயத்தை முன்னாடி ஆலயமாக இல்லை, ஒரு பெரிய குடோன் மாரி இருக்குது. அப்படி தான் உள்ளே வரும்போது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சைடில் பூசொல்ல, ஒரு சைடில் இப்படி இருக்கிறது, ஒரு பக்கம் மேலே கட்டலை. ஆனால் இதுக்கு நடுவிலேருந்து ஒரு சகோதரி மூலியமாக 2000 கல் வந்திருக்குன்னு சொன்னால் இன்னும் மண் வாங்கணும், செங்கல் வாங்கணும், வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்க்கு எல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் செய்யணும். இது இத்தனைக்கும் எப்படியும் குறைஞ்சது 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும். சிம்பிள் செலவு சொல்கிறேன், மொத்த செலவு முடிக்கினா 4 லட்சத்துக்கு மேலே ஆகும். 4 லட்சத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து உடனடியாக ஒரு காணிக்கைகள் அனுப்பி பாருங்கள். கடவுள் உங்களுக்கு அனுப்பும் போது நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்து ஆலயத்தை கட்டுறதுக்காக கரை நீட்டி பாருங்கள். உங்களை அலைக்கி குலுக்கி சந்தோஷமாக கற்றுக்க வைத்துவார். என்னை கேட்கல நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களோட நேரமாக கடவுள் கேட்குறேன். நான் எதிர்பார்க்குறேன். அவர் வர்றதில்லை, எங்கள் வீட்டாண்டெலாம் வர்றது கிடையாதுங்க. எங்களை வந்து பார்க்குறது யார் வீட்டாண்டு போய் ஆயிடுச்சுங்க, 6 மாதம் ஆகுது. யார் வீட்டாண்டு போகிறது கிடையாது. யார் வீட்டையும் சந்தேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து என்கிட்ட பேசியிருந்தார். எப்போப்பா வர்ற, எங்கேப்பா வருது? ஏன்னா இப்போ ட்ரெயின் போகிற போக்கம் இல்லை, 1 மாதம் ஆகிப்போச்சு. இந்த கிராமத்தில் ஒருத்தரை கேட்டோம், இதே திருத்தணி பகுதியில் ஒருத்தர் கேட்டோம், சென்னையில் ஒருத்தர் கேட்டோம். ஒரு தம்பி, என் தம்பியே கேட்டான், அவர் கூட பார்க்கலான்னு நிற்கிறாரு. எப்பவுமே அந்த வார்த்தை வராது, திடீர்னு கர்த்தர் பேச வைக்கிறாரு. உங்களுக்கு உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார், கொடுக்க நினச்சிருந்தா தாமதிக்காதீங்க, உடனடியே செய்யுங்க. அவர் கொடுக்கும்போது உங்களுக்கு அழைப்பு குலுக்கி சந்தோஷமாக கொடுப்பார். வாழ்க்கை என்ற படகை கொடுத்தான் பேதரு. அது சொன்னதும் வார்த்தையின்படி வழிய போகிறோன்னா அழுக்கி குலுக்கி ஏராளமான மீட்கள் கத்திர கொடுத்தா. அப்படிப்பட்ட ஆத்திரம் உங்களுக்கு வேணுமெனால் இந்த ஆலயத்தை கட்டு முடிக்கிறதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் யாருக்கும் மனுஷனுக்காக ஏதோ அரிசி வாங்கி கொடுக்கணும், அது வாங்கிக்கலாம் இப்போ கேட்கறது கிடையாது. ஆலயத்தை முடிச்சாகணும். ஏன்னா எங்கள் கிராமத்தில் ஒரு கதை நடந்ததுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுக்க வந்தாங்க. கணக்கு எடுத்தால் எல்லா ஆலயம் காட்டணும் இல்லையா? அவங்க எதுக்காக அப்படி பண்ணான்னு தெரியாது. மெயின் ரோட்டு ஆலயங்கள் அதோட கிராமத்துக்குள்ளே ஒரு ஆலயத்தை கணக்கில் காட்டியிருக்காங்க, எங்கள் ஆலயத்தை காட்டவே இல்லை. அப்போ அதுக்குரிய அதிகாரி வந்து என்கிட்ட பேசினுக்கும் போது சொன்னார், ஐயா மேப்பில் உங்கள் ஆலயமே இல்லை, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன். அவர் சில விஷயம் சொன்னாங்க, எனக்கு அது கோவப்படுறது தான் தெரியாது. நான் கேட்டேன், கூப்பிட்டாப்புல மறந்துட்டேன். நாங்கள் அதாவது ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது, அதை தாண்டி தான் போனோம். ஸ்பீடு பிரேக்கை ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் கீழே தான் வந்துடுவோம். நான் அந்த சகோதரி எதுவுமே சொல்லலை. மறுபடியும் நினச்சேன், மறுபடியும் நீங்கள் பேசாதீங்க, மறுபடியும் கடவுள் பார்த்து வந்துட்டு வந்தேன்ட்டேன். அப்போல நெருக்கடிகள் ஏன் காரணம்? மேலே தலைமை இல்லை. ஒரு ஆலயத்தை கட்டிருக்கோம், மேலே முடித்தாதான் இந்த இன்னார் சச்சின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச்சை பார்த்தீங்கன்னா மேலே அழகாக ஒழுங்கு பண்ணி வச்சுருப்பாங்க. சிஎஸ்ஐ பார்த்தா ஒழுங்கு பண்ணி வச்சுருப்பாங்க, இசை பார்த்தா ஒழுங்கு பண்ணி. இண்டிபெண்ட் சர்ச்சி நீங்கள் மனநோய் மருத்துவமனை வழியில் போனீங்கன்னா மொத்த சபைக்கு தலைமை ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. அந்த வழி உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா இந்த கார்னரில் அது எங்கே ஆரம்பிக்கும்? திருவள்ளூர், அது பெரம்பூர் கார்னரில் துவக்கிச்சான்னா
எது மட்டும் எத்தனை சபை அத்தனை சபைக்கும் தலைமை அங்கே தான் இருக்குது. கிறிஸ்து சபைக்கும் தலைமை அங்கே தான். அதில் அநேக சபைகளுக்கு தலைமை இருக்கிற இடம் அதுதான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அங்கங்கே போட்டிருக்கும். அத்தனை ஊழியக்காரன் எனக்கு பழக்கமானாலும் எந்த ஊழியக்காரர்கிட்டையும் எதை எதிர்பார்க்கறது கிடையாது. இப்போ கூட வர ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு ஒரு ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு டெய்லர் அவர் சொன்னார், ஐயா எனக்கு தெரிஞ்சவர் வராரு, அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு, எங்கேயே சொல்கிறாரு, அவரை வந்து பாருங்களேன், உங்கள் ஆலயம் கட்ட உதவி செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் ஆலயம் கட்ட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். வேறு எதுவும் சொல்ல. ஏன்னா அந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டி எழுப்பணும். இந்த ரோடு வந்து பெருசாகி போச்சு. இப்போ 20 அடி ரோடு 40 அடி ரோடாக போச்சு, 100 அடி ரோடு 200 ரோடு ஆயிடுச்சு. இந்த பட்டணமே கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயத்தை மாற்றி எழுப்புதல் உண்டாக்கி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்னோட சிலர் சொல்லுவேன், சில வீட்டுகளுக்கு நான் வந்து போயிருப்பேன் சில ஆண்டுகளாக, இல்லையா, அந்த கூட மனது வைக்கலாம். அது எப்படி வைக்கணும்னா அவங்களுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறோம் பாருங்க. எனக்கு தாழ்ந்து போகிறத பற்றி கவலை இல்லை. ஒரு வீட்டில் ஒரு வீடை கட்டினா அந்த கொளுத்துக்காரர் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேஸ்திரி எப்படி அப்படின்னு நினச்சிங்க. அந்த வீட்டு கட்டி முடித்த பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, அந்த மேஸ்திரி கூப்பிட்டு எங்கள் வீடு நீங்கள் சிறப்பாக கட்டி முடிச்சிங்க அப்படின்னு எப்படி நம்ம உதவி செய்யலாம், அப்படி ஒரு உதவியாக எனக்காக கூட நீங்கள் செய்யலாம். ஏனால் ஆண்டவர் எசேக்கியேலில் இருக்கும் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இஸ்ரவேலுக்கு நான் உன்னை காவல்காரனாக வைத்திருக்கிறேன். இந்த காவல்காரன் இந்த ஆலயத்தை கட்ட என்னவோ அதைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னால் அர்ப்பணிப்பேன். பலத்தினாலும் பலக்கருத்த முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். அதனால தான் உங்களோட கேட்குறேன். உங்கள் இதயத்தில் கடவுள் உணர்த்தினார்னால் நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க. இப்போ இருக்க 25ஆம் தேதி இந்த செய்தி வந்து சேரும். இந்த மாதம் கடைச்சேரியில் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் அடுத்த மாதத்தில் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்புங்க, இல்லையா. அந்த ஊழியங்கள் வளரணும், அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கணும். இவ்வளோ பெரிய ஆலயத்துக்கு ஆத்துமாக்களை ஏன் சிதறி போகிறாங்க, இன்னொரு காரங்கள் நிறைய பிரச்சனைகள், அத்தனை மத்தியில் இந்த ஊழியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்லா ஜோம் பண்ணுங்க, இதுக்காக செய்யுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 6-7 பேர் சும்மா பார்த்து எதிர்பட்டு பேசிக்கணும். சிலர்லாம் சொன்னால் எங்களிடத்த கேட்கவே தான் சிலர்லாம் சொல்லுவீங்க. இப்போ வந்து சூழ்நிலை அப்படி இருக்குது. யார் இடத்துல கேட்பது காட்டியும் வசனமாக அனுப்பிச்சிடுறோம். என்னுடைய செல் நம்பரு இந்த வசனத்தோடு வரும், அதில் பாருங்கள். ஒருவேளை என் நம்பர் மறந்துட்டு இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு, அதில் பாருங்கள், அக்கௌண்ட்டில் அனுப்புங்க. உங்கள் அனுப்பும் போது இந்த ஆலயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை செய்ய உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு அனுப்பிச்சினே இருப்பேன். எந்த தப்பும் நடக்காது. நம்ம கொடுத்த பணம் போய் சேர்ந்துதா இல்லை அதனால் வேலை நடந்துதான் நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு போது அந்த செங்கல் அனுப்பணும், உடனே ஃபோட்டோ செங்கல் வந்ததுமே வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஏனால் எந்த இடத்துலையும் வாங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னு மனிதனுக்கு மனநிலைமைகள் அப்படியேப்பட்டது. கடவுளுக்காக கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகர்களுக்கு என்ன அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிற விதம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. யாத்திரா 25:2 உற்சாகமாக கொடுப்பான இடத்துல வாங்குன்றார் ஆண்டவர். உங்களுக்குள்ள உற்சாகம் வந்தால் கடவுள் நேசித்தாளே என்று கணக்கு வரும் இல்லையா. உற்சாகமாக கொடுப்பவன் யாருன்னு வரும். 1-29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உங்களில் யாருன்னு கேட்குறாரு. கொடுக்க முன் வந்தால் கர்த்தர் உங்கள் அலுவலாம் ஆசீர்வதிப்பார். அது 14 சொல்கிறார், ஆண்டவரே உன் கரத்தில் வாங்கி உமக்கே நான் கொடுக்குறேன், ஏன் என்ன அப்படி கேட்குறேன்னு ஒரு கொடுப்பார். 1-29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யாத்திராகத்தை படிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் ஆலயத்தை கட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு சொல்லுவார், நீ போய் அவங்கக்கிட்ட சொல்லு ஆலயம் கட்ட வேண்டிய பணம் வந்துருச்சு வேணான்னு சொல்லியிருந்தார். நீ யாத்திராகத்தை கொஞ்சம் படிங்க. 30ஆம் அதிகாரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் படிச்சுடுவாங்க. அப்போல திட்டவட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஜனங்க நிறைய பேர் எவ்வளோ தான் காணிக்க வந்தாலும் பரவாயில்ல வந்து நேக்கிட்டேன்னுவாங்க. பைபிள் அப்படி கிடையாதுங்க. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி இருக்கும். போதுமானவுக்கு வந்துச்சு, இனி கொடுக்குவானான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுன்னு மோசையோட சொல்லவே போகிறாண்டவர். அப்படி எனக்கு அலுவில்லாமல் வந்தால் இது போல செய்திகள் மூலிமா உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரிவிப்பேன். எனக்கு போதுமானவர்கள் கர்த்தர் கொடுத்தாரு, நீங்கள் அனுப்பாதீங்க, வைத்துக் கொள்ளுங்கள், கொடுங்கள். அப்போது அழுக்கி குலுக்கி சந்தோஷமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆத்திரவிப்பார். ஜெபம் இல்லாமா. என் அன்பால் நேசிக்க நல்ல விதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம் உள்ளத்தப்பா. ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும், நாம மகிழ்ப்படும் பெரிய பிதா. ஏன்னு சொன்னா இந்த கிராமத்திலே இது வரைக்கும் கேட்கல. இத்தனை ஆண்டுகளாக வந்து 16 ஆண்டுல இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன். முன்னாடி கவுன்சிலராக இருந்த அந்த தாயாருடைய கணவர் இடத்துல இன்னொரு தம்பி பார்த்தோன்னா தலைவராக இருந்த இடத்துல கேட்கும்போது அவருக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து சொல்லியிருந்தேன். திருத்தலில் அவர் ஒரு பெரிய கட்சியில் இருந்து பல ஏழைங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிற தம்பி.
சென்னையில் இருக்கும் தம்பியும் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சிலர் இப்போ கூட பட்டாராம் பகுதியில் இன்றைக்கி பேசினார் ஒருத்தர், அவரிடத்துல சொன்னேன், காலை விடிய போடுமா பார்த்துக்கொன்னேன். கர்த்தர் ஒவ்வொரு இதயத்தை திறந்து கொடுக்கும்படி இதை பார்க்கணும், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து பெருக்க செய்வார். ஆமாம்.